எதை வந்து சீக்கிரம் விற்றுக்க முடியும், எது வந்து சேஃப்டியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பெனிஃபிட் 2ல நம்ம பார்ப்போம். முதல்ல கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டை வந்து சரி நான் ஒரு பேங்க்கில் வச்சு உடனே பணம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு கடையில் அடமானம் வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அதை பண்ணிட முடியும். ஈஸி, என்னால் லிக்விடேட் ஈஸியாக பண்ணிட முடியும். இல்லை உடனே சேல்ஸ் பண்ணி எனக்கு இன்னைக்கு காஸ்ட்டுக்கு அப்படியே நான் கோல்டை வாங்கிக்க போகிறேன் அப்படின்னாலும், எந்த நகை கடைக்கு போனாலும் இம்மீடியட்டாக அந்த காஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கோல்டை பொறுத்தவரையிலும். ஆனால் மோரோவர் லேண்ட் அப்படின்னு வரும்போது, லேண்டு கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து உடனே இந்த லேண்டு பத்திரத்தை வச்சு உடனே பணம் கொடுத்துருங்க அப்படின்னா எந்த ஒரு பேங்க்கும் தராது, எந்த ஒரு ஏஜென்சிஸும் தரமாட்டாங்க. என்னென்னா அந்த லேண்டு வெரிஃபை பண்ணுவாங்க, அது லீகலாக உங்கள் பேரில் தான் இருக்குதா, அதோட பட்டா இருக்குதா, ஈஸி இருக்குதா, ஸோ லீகலில் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தங்கம் தாங்க சிறந்தது. பட் லேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ் தான் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தா கூட தங்கத்தோட விலை வந்து ஒரு 5 பவுன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இடத்தோட பத்திரம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் வேறுபடும். ஒரு 75,000 ரூபாய் × 5 அப்படின்னு பார்க்குறப்பவும் ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கான இடத்துக்கும் வேல்யூ வந்து டிஃபர் ஆகிறதுனால அதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையாவே தான் இருக்குது. ஸோ டெஸ்டிஃபை பண்ணுறதுக்கு